டிட்வா புயலினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நம்புவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் நாடு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு நேற்றிரவு ஆற்றிய உரையில் இதனை கூறியுள்ளார். வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவுக்கு நாடு முகங்கொடுத்துள்ள நிலையில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். முழு நாடும் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது எனவும், நாலா பக்கங்களிலிருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் எனவும், பேரழிவில் இருந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு இருமுறை யோசிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவருக்கும் நன்றி கூறியுள்ளார். சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் மாற்றியமைத்து அவர்கள் எங்கு இடம்பெயர்ந்துள்ளனர் அல்லது எங்கு வசிக்கின்றார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அரசாங்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ளன எனவும், அந்த சுற்றறிக்கைகளை மாற்றியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒரு பிரதேச செயலாளருக்கு 500 லட்சம் ரூபாய் வரை செலவிட அனுமதி அளித்துள்ளதாகவும், கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 3000 கோடி ரூபாய் உள்ளதாகவும், அதை நாடாளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை வழங்க தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கூறியுள்ளார். 2025 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் குறைமதிப்பீட்டினூடாக மேலும் நிதியை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இந்த நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு, சுகாதார உதவிகளை வழங்க முடியும் என்றும் நம்புவதாகவும் கூறியுள்ளார். இயற்கை அனர்த்தம் காரணமாக ஏராளமான அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தேவைகளை துரிதமாக மீளமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாத பகுதி ஊழியர்கள் இந்த உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் ஜனாதிபதி கூறினார். சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க போராடி கொண்டிருந்த ஒரு நாட்டிற்கு இந்த நிலைமை சாதாரண சவால் அல்ல என கூறிய ஜனாதிபதி, சிறு சுயதொழில் முயற்சி முதல் பாரிய அளவிலான கைத்தொழில் வரை, சிறு தொழில்முனைவோர் முதல் பாரிய அளவிலான தொழில்முனைவோர் வரை அனைத்து தரப்பினரும் தங்கள் வருமானத்தை இழந்துள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளார். எனவே இவை அனைத்தையும் மிக விரைவாக மேம்படுத்துவதற்கு ஒரு துரித திட்டம் அவசியம் எனவும், அதனால் தான் அனைத்து சூழ்நிலையை முகாமைத்துவம் செய்து விரைவான மற்றும் திறமையான மீள்கட்டமைப்புக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசரகால நிலையை அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.